ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஐ தமிழன் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் லேப்டாப்பில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சவுண்டு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல அல்லது ஹெட்ஃபோன்ஸ் சொல்லி பார்த்தாலும் ஒர்க் ஆகல. இந்த ரெண்டு பிரச்சனையும் உங்கள் லேப்டாப்பில் இருக்குன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் சொல்கிற டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸை திருப்பியும் பழையபடி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த சவுண்டை ஸ்பீக்கரை சரி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணும் ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவாக இருக்கும். மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக போயின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறேங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட். அந்த ட்ரபுள் ஷூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஐக்கானில் இருக்கும், நம்ம சவுண்ட் ஐக்கானில் இருக்கும். அந்த சவுண்ட் ஐக்கானில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரபுள் ஷூட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு லோடிங் ஆகும். இந்தமாரி லோடிங் ஆகிட்டோடனே உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் விண்டோஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதவே சால்வ் பண்ணுறோம். அதவே உங்கள் விண்டோஸில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தோட சவுண்டை வர வச்சிடும். அதான் இப்போ லோடிங் ஆகின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் வந்துடும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் எனக்கு வரலன்றவங்களுக்கு இது இப்போ லோடிங் ஆகினே இருக்கும். இப்போ செக்கிங் ஆடியோ சர்வீஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் ஆடியோவை செக் பண்ணியிருக்கு. இந்த மெத்தடும் எனக்கு ஒர்க் ஆகலைன்றவங்களுக்கு ரெண்டாவது மெத்தட் போய் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கும் அந்த ஆப்ஷனை. உங்கள் சிஸ்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்கள் விண்டோஸில் பிரச்சனை, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். எல்லோரும் ட்ரபுள் ஷூட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ முடிஞ்சிடுச்சு. நம்ம எஸ் பார்த்துங்க. நான் என் லேப்டாப்பில் நல்லா இருக்கிறதால நான் விட்டுறேன். ஓகே, இந்த ஸ்டெப் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இது நீங்கள் சர்ச்சில் போய் சர்வீஸ் டைப் வச்சிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு இந்தமாரி செட்டிங் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், சர்வீஸ் ஆப்னு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா விண்டோஸ் ஆடியோன்னு இருக்கும். உங்கள் சிஸ்டத்தில் சர்வீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதில் பார்த்துக்கலாம். விண்டோஸ் ஆடியோன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சர்வீஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ண எனக்கு ஒர்க் ஆகலன்றவங்களுக்கு இந்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், இப்போ இந்த ஸ்டெப் பாருங்கள். பார்க்கக்கூடிய ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தோடைய ட்ரைவை டவுன்லோட் பண்ணணும். எப்படி இந்த ட்ரைவை நம்மளுடைய மாடல் நம்பரை வச்சு எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்போ பார்த்துடலாம். இப்போ உங்கள் கூகுள் ப்ரௌசர் உள்ள போயிடுங்க. கூகுள் ப்ரௌசரில் போயிட்டு உங்கள் மாடல் நம்பர் அண்ட் உங்கள் கம்பெனி நம்பர், அந்த லேப்டாப்போட கம்பெனி நம்பர் அந்த மாடல் நம்பரை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் போய் டைப் பண்ணுறேன். என் மாடல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா Lenovo E4125. நான் அந்த லேப்டாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப் வச்சிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ டைப் வச்சுட்டேன் நான் Lenovo E4125 ட்ரைவ்னு. நீங்களும் டைப் படிங்க. டைப் வச்சிங்கன்னா அந்த ட்ரைவோட ஃபுல்லும் வந்துடும். ஃபஸ்ட்டு வெப்சைட் தான் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துடும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா வெப்சைட்லேயுமே இப்படி தான் இருக்கும். உங்கள் லேப்டாப்போட இதில் ட்ரைவ்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு இருக்கும். நீங்கள் E4125 வச்சுருந்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் நான் சொன்ன அந்த இதை டைப் வச்சு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ மாரி இருக்கும். நம்மளுக்கு இருந்துச்சு பாருங்கள், நம்மளுக்கு அந்தமாரி இருக்கும். நம்ம லேப்டாப்பில் இருக்கும் பாருங்கள் ஆடியோ, அந்தமாரி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இதில் போகும். அதில் போய்ட்டோடனே கீழே
அம்புக்குறி மாரி இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐக்கானை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஏறும். கீழே இருக்கிறது டவுனில் இருக்கிறது அப் ஆகிடும். அப் ஆகிட்டோன்னே கீழே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமில் இன்ஸ்டால் பண்ணுவோம்ல அந்தமாரி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ட்ரைவை கண்டுபிடிக்க தெரியல, என் மாடல் நம்பர் கண்டுபிடிக்க தெரியலன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாடல் நம்பரை கண்டுபிடிக்க தெரியல என்றவங்களுக்கு இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் நம்ம ட்ரைவ்னு டைப் பண்ணிங்க சர்ச்சில். ட்ரைவ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ட்ரைவ் மேனேஜர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்னென்னு டைப் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். உங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து லோடிங் ஆகும். இந்த லோடிங் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு இந்தமாரி ஆகிடும். நம்மளுக்கு வந்து ட்ரைவ்லாம் டவுன்லோட் ஆகிருக்கும். இது பண்ணியும் இந்த ஸ்டெப் எல்லாமே யூஸ் பண்ணிங்க அப்பயும் எனக்கு ஒர்க் ஆகலைன்றவங்களுக்கு உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் ஸ்பீக்கர் போயிருந்தால் போயிருக்கும், இல்லைனா உங்கள் ஹார்ட்வேர்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். போய் சர்வீஸ் சென்டரில் காட்டி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணுறேங்க. நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துனே இருக்கும். இந்த நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போகணும், டெக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் விண்டோஸ் ட்ரைக்ஸ் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா, லேப்டாப் அண்ட் பிசி யூஸராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களிடமிருந்து விடை பெறுவது இப்ராஹிம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அன்பால் இணையும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.